அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு இந்தியன் ஃபார்மர் பிரபு யூடியூப் சேனல். நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் செடிகள் நடவு பண்ணியிருக்கோம். நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய ரகம் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனிலேருந்து கோவைன்ற ரகம். இந்த ரகத்தை நம்ம ஏன் செலக்ட் பண்ணுன்றதை முதல்ல பார்த்துருவோம். வெயில் நாட்களில் கொடிகளுடைய வளர்ச்சி சீரானதாக இந்த ரகம் கொடுக்குது. அதே போல் வந்து காய்கள் வந்து சின்ன சின்ன காய்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை அடிக்கு காய்க்கக்கூடிய ஒரு காய்கள். ஏன் நீட்டு காய்கள் வராதுன்னா ஒரு அடி 1.5 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய காய்கள் வந்து வளைவான தன்மை ஏற்படுறதுனால மழை நாட்களில் நம்ம மோஸ்ட்லி வந்து அதை நடவு பண்ணலாம். ஆனால் வெயில் நாட்களை பொறுத்த வரைக்கும் அந்த காய்கள் வந்து எறா மாதிரி சுற்றிக்கும். நம்ம எறா செஞ்சதுக்கப்புறம் சுற்றிக்கிற மாதிரி காய்கள் வந்து பந்தல்களை சுற்றிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பிரச்சனைனா அந்த காய்கள்லாம் பெருமளவுக்கு விலை போகாமல் போயிடுன்றதுனால நம்ம வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனிலேருந்து கோவைன்ற ரகத்தை நடவு பண்ணியிருக்கோம். இந்த ரகம் வந்து சின்ன சின்ன காய்கள் அந்த 1/2 சென்டிமீட்டர் அரை அடி இருக்கக்கூடிய காய்ன்றதுனால வளைவுகள் வராமல் இருக்கும். அதனால் இந்த ரகத்தை செலக்ட் பண்ணோம். இப்போ நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13 நாட்களில் நம்மளுடைய செடிகள் வந்து கொடிகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேகத்தில் போச்சுன்னா இன்னும் வந்து ஒரு 10 நாட்கள் 15 நாட்களுக்குள்ளே நம்மளுடைய செடிகள் வந்து பந்தலுடைய உச்சியை தொட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 1-2 பிஞ்சுகள் தெரிய ஆரம்பிக்கின்றது தான் உண்மையாக அர்த்தமான விஷயம். பரவலாக எல்லா செடிகளுமே வந்து நம்ம நடவு பண்ணதில் கொடிகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குது. அதே போல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கின்றதை பார்க்கலாம். நம்ம இது வந்து லாஸ்ட் முறை வந்து இந்த மேட்டுப்பாத்தி அமைச்சிருக்கோம் பார்த்தீங்களா. கடந்த முறை வந்து நம்ம பீர்க்கஞ்செடிகள் நடவு பண்ணோம். அதே மேட்டுப்பாத்தியில் நடவு பண்ணோம். நம்ம புதுசாக வந்து உழவு ஓட்டி செய்கிற மாதிரி இருந்தாக்கா ஒரு 50,000 ரூபாய் செலவாகும். அந்த 50,000 ரூபாய் குறைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான விவசாயிகளை நம்ம திரும்ப செய்கிறோம். இதை வாங்கி போடும் போதே நல்ல மல்சிங் சீட்டை வாங்கி பயன்படுத்தணும். ஆனால் மாடுகளை விட்டு சேதப்படுத்துகிறாங்க. இந்த மாடுகள் கிழிக்காமல் இருந்தால் இந்த மல்சிங் சீட் இன்னொரு பாகம் கூட வரக்கூடிய அளவுக்கு தகுதியானது. நம்ம 2 மடங்கு விலை கொடுத்து வாங்கியிருந்தோம். நார்மலாக வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து 2,000 ரூபாய்க்கு 800 மீட்டர் கிடைக்குது. இது வந்து 3,500 ரூபாய்க்கு மேலே வந்து கொடுத்து வாங்கியிருக்கோம். 800 மீட்டர் இருக்கக்கூடிய ரோல். அதனால் காஸ்ட்டுக்கு ஏற்ற ஒரு உழைப்பை இந்த மல்சிங் சீட்டு கொடுக்குது. நாம் வந்து குழித்தட்டில் நடவு பண்ணல, நடவு பண்ணி எடுத்து வந்து நடவு பண்ணோம் விதைகளை. குழித்தட்டில் ஏன் நடவு பண்ணோம்னா நம்ம விதைகளை நேரடியாக நடவு பண்ணோம்னா இந்த எலிகளும் அணிலை வந்து எடுத்து சாப்பிடுறதுனால நம்ம குழித்தட்டில் வெட்டி எடுத்து வந்தோம். குழித்தட்டில் வந்து நம்ம 16 நாள் நாற்றை எடுத்து நடவு பண்ணோம். இன்றைக்கி நடவு பண்ணி 13 நாட்கள் ஆகுது. ஆக மொத்தம் வந்து 29 நாட்களில் நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நேரடியாக நம்ம நடவு பண்ணோம்னா 29 நாட்களில் செடிகளுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 அடி கொடிகள் ஓடி இருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதான் ஒரு விஷயம். எப்பயுமே வந்து நேரடியாக நடவு பண்ணக்கூடிய ஒரு செடிக்கும் குழித்தட்டில் நடவு பண்ணக்கூடிய செடிக்கும் 10 நாள் டிஃப்ரெண்டேஷனில் நமக்கு காய்கள் கொடுக்கின்றது தான் ஒரு விஷயம். இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மாதங்கள் கரெக்டாக வந்து இன்னும் வந்து 25லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் ஆகும் காய்கள் கொடுக்கறதுக்கு. புடலங்காய்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரகம் வந்து 50லேருந்து 55 நாட்களுக்குள்ளே நமக்கு காய்கள் முதல் அறுவடை செய்யும். முதல் அறுவடையில் ஒரு 5 கிலோ 6 கிலோ காய்கள் கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் நமக்கு காய்கள் காய்க்கின்றது தான் ஒரு விஷயம். இப்போ நம்ம நடவு பண்ணோம். நடவு பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு மருந்துகள் போட்டிருக்கோம். அதாவது வேருடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்காக டிஏபியும் யூரியாவும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு ஏக்கர் 30 சென்டிகள் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அளவு எவ்வளோன்னாக்கா நம்ம வந்து ஒரு 30 கிலோ தான். அதாவது ஒரு 40 சென்டிகள் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு நம்ம 10 கிலோ அளவுக்கு தான் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கோம். நம்ம நிறைய கொடுத்தோம்னா இந்த செடிகள்லாம் வந்து எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம வந்து நிறைய ஃபெர்டிலைசரில் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சோண்டா நம்ம கொடுத்துருக்கோம். 10 கிலோ தான் கொடுத்துருக்கோம் ஒரு 40 சென்டிகள் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மருந்துகள் தெளிச்சிருக்கோம். அந்த மருந்துடைய இது நம்ம காமிக்கிறோம். மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சின்ன குழித்தட்டில் நடவு பண்ணோம்னாலே நமக்கு அதிகப்படியான நோய் தாக்குதல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டான டோசேஜில் நம்ம மருந்துகள் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம இதுக்கு அடிச்சிருக்கோம். மருந்துடைய காஸ்ட் வந்து நமக்கு 900 ரூபாய் கிட்ட வந்துருக்கு. ஒரு ஏக்கர் 30 சென்டில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு நம்ம காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நோய் மருந்து கொடுத்துருக்கோம். ஜம்முன்ற நோய் மருந்து. அதே போல் நீங்கள் எடுத்துட்டேன் சிகப்பண்டு இருக்கும் புடலங்காய் செடியை பற்றிருக்கோம். அதுக்கான ரோகர். அதுக்கப்புறம் புழு தாக்குதலுக்கு லைட்டான பயோ ஃபெர்டிலைசர் ரேஸ்ன்ற மருந்து கொடுத்துருக்கோம். வேர்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம வந்து விகோர்ன்ற மருந்தை பயன்படுத்திக்கோம். இதை மட்டும் கொடுத்தோம். இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் செடிகள் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. திரும்பியும் இன்னொரு களைகளை ஓட்டி வச்சோம்னா நம்மளுடைய செடிகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 அடி 3 அடிக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கொடிகள் ஓட ஆரம்பிச்சிடும். அதை நம்ம பந்தல்கள் ஏற்றணும்னா ஒரு 10 நாட்களுக்குள்ளே மேலே ஏறிடும். கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் வந்து ஒரு 20-25 நாட்களுக்குள்ளே நம்ம பிஞ்சுகளை பார்க்க ஆரம்பிச்சிடலான்றது தான் உண்மையாக விஷயம். தொடர்ந்து எங்களுடைய விவசாய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள. நன்றி, வணக்கம் நண்பர்களே. விவசாயம் காப்போம்.